என் தங்கமே, உன் வீட்டுக்கே வந்த வெற்றியின் அழைப்பு இது. இது சும்மா உன் காதில் விழுந்த ஒரு குரல் அல்ல. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு தள்ளிப்போன நாளும், ஒவ்வொரு கண்ணீரும் சேர்ந்து உருவாக்கிய தருணம் தான் இது. வாழ்க்கை எப்போதும் கதவை தட்டும் போது சத்தமாக தட்டாது. அது சரியான நேரத்தில் சரியான மனநிலையை பார்த்து மெதுவாக வந்து நிற்கும். நீ இப்போது அந்த நேரத்தில் தான் இருக்கிறாய். வராகியின் இந்த குரல் உன்னை பயமுறுத்த வரவில்லை. உன்னை எழுப்ப வருகிற குரல் இது. நீ இத்தனை நாள் உன் உள்ளுக்குள் அடக்கி வைத்த சக்தியை நினைவூட்ட வருகிற குரல். நீ உன்னை சாதாரணவன் என்று நினைத்து கொண்டிருந்த நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. ஏனெனில் நீ சாதாரணவன் அல்ல. நீ சோதனைகளை தாண்டி வந்தவன். அதுவே உன் அடையாளம். யார் எதிர்த்தாலும் இந்த குரலை அலட்சியம் செய்யாதே என்று சொல்வதன் காரணம் உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்க அல்ல. உன்னை உன்னிடமே திருப்புவதற்காக. பல நேரங்களில் வாழ்க்கையில் நம்மை தடுக்கிறவர்கள் வெளியே இருப்பவர்கள் அல்ல. நம்முள் இருக்கும் சந்தேகங்கள் தான். நம்மால் முடியாது என்ற பழைய நம்பிக்கைகள் தான். இந்த குரல் அந்த நம்பிக்கைகளை உடைக்க வந்தது. நீ கடந்த நாட்களில் பல கதவுகள் மூடப்பட்டதை பார்த்திருக்கலாம். அந்த மூடிய கதவுகளை பார்த்து நீ தோல்வி என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் அவை உன்னை தவறான இடங்களில் இருந்து காப்பாற்றிய கதவுகள். இன்று உன் வீட்டுக்கே வந்த வெற்றியின் அழைப்பு அந்த மூடிய கதவுகளுக்கான பதில். நீ இப்போது தயாராக இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் சத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவை அமைதியாக உன் உள்ளத்தில் இருந்து தொடங்கும். நீ பேசும் வார்த்தைகளில் உறுதி வரும். நீ எடுக்கும் முடிவுகளில் பயம் குறையும். நீ விலகும் இடங்களில் ஞானம் இருக்கும். இவை எல்லாம் வெற்றியின் உண்மையான அடையாளங்கள். நீ இத்தனை நாள் உன் முயற்சியை யாராவது பார்க்கிறார்களா என்று கவலைப்பட்டாய். உன் உழைப்பு வீணாகிவிட்டதோ என்று எண்ணினாய். ஆனால் வாழ்க்கை எதையும் வீணாக்குவதில்லை. ஒவ்வொரு முயற்சியும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வரவே நடந்தது. இன்று அந்த முயற்சிகளின் பலன் உன்னை தேடி வந்திருக்கிறது. வராகியின் குரல் பலத்த குரல். அது உன் பயங்களை பார்த்து சிரிக்கச் செய்யும். நீ இத்தனை நாள் பயந்த விஷயங்கள் இப்போது உன் முன் சிறியதாக தோன்றும். ஏனெனில் நீ வளர்ந்துவிட்டாய். வளர்ச்சி வந்த பிறகு பயம் தானாக குறையும். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள்வாய். உன் எல்லைகளை தெளிவாக அமைப்பாய். உன் சக்தியை சுரண்டும் இடங்களில் நீ நீண்ட நேரம் தங்க மாட்டாய். இது அகந்தை அல்ல. இது சுயமரியாதை. அந்த சுயமரியாதை தான் உன் வெற்றியின் அடித்தளம். நீ இனி உன் கதையை எல்லோரிடமும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பயணம் உனக்கு போதுமானது. உன் அமைதி, உன் வளர்ச்சி, உன் நிலைத்தன்மை தான் உன் பதில். நீ பேசாமல் இருந்தாலும் உன் வாழ்க்கை பேச ஆரம்பிக்கும். உன் வீட்டுக்கே வந்த வெற்றியின் அழைப்பு என்றால் அது வெளியில் நடக்கும் சம்பவம் மட்டும் அல்ல. அது உன் உள்ளத்தில் உருவான ஒரு உறுதி. இனி எதுவந்தாலும் நான் என்னை இழக்க மாட்டேன் என்ற உறுதி. அந்த உறுதி வந்த பிறகு வாழ்க்கை உன்னை தள்ளாது. அது உன்னை தூக்கும். நீ இப்போது செய்ய வேண்டியது பெரிய போராட்டம் அல்ல. பெரிய நிரூபணம் அல்ல. உன் உள்ளத்தின் குரலை அலட்சியம் செய்யாமல் கேட்பது. அந்த குரல் தான் வராகியின் குரல். அது உன்னை சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு வழிநடத்தும். உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை பயமுறுத்தாது. அவை உன்னை அழைக்கும். நீ அதை தகுதியுடன் ஏற்றுக்கொள்வாய். ஏனெனில் நீ உன்னை தகுதியற்றவன் என்று இனி நினைக்க மாட்டாய். அந்த எண்ணம் தான் இதுவரை உன்னை தடுத்தது. இன்று அது கலைந்து வருகிறது. நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து உன்னை தண்டிக்க மாட்டாய். அவை உன்னை கற்றுக்கொள்ள வைத்த பாடங்கள் என்று பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த பார்வை தான் உன்னை இலகுவாக்கும். இலகுவான மனசுக்கு வெற்றி எளிதாக வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் உன்னை மற்றவர்களிடம் இருந்து பிரிக்காது. உன்னை உன்னோடு இணைக்கும். நீ உன்னை புரிந்துகொண்ட பிறகு தான் உலகத்தை தெளிவாக பார்க்க முடியும். அந்த தெளிவு தான் உன் பாதையை நேராக்கும். வராகியின் இந்த குரல் உன்னை அவசரப்படுத்தாது. அது உன்னை உறுதிப்படுத்தும்.
மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னே செல்ல சொல்லும். நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ உன் வேகத்தில் நடந்து கொண்டே இரு. என் தங்கமே, உன் வீட்டுக்கே வந்த வெற்றியின் அழைப்பு இது. யார் எதிர்த்தாலும் இந்த குரலை அலட்சியம் செய்யாதே. இது உன்னை பயமுறுத்த அல்ல, உன்னை நினைவூட்ட. நீ யார் என்பதையும் நீ எதற்காக வந்திருக்கிறாய் என்பதையும். நீ இந்த குரலை உன் உள்ளத்தில் வைத்துக்கொண்டால் போதும். வாழ்க்கை இனி உன்னை சோதிக்க அல்ல, உன்னை உயர்த்தவே உன்னோடு நடக்கும். என் தங்கமே, இந்த ஓட்டம் இன்னும் உன் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். நீ இப்போது இந்த குரலை கேட்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை ஏற்கனவே உன்னை நோக்கி நகர ஆரம்பித்துவிட்டது. வெற்றி என்றால் வெளியில் தெரியும் ஒரு நிகழ்வு அல்ல, அது உன் உள்ளத்தில் உருவாகும் ஒரு நிலை. அந்த நிலை வந்துவிட்டால் வெளியே நடப்பவை தானாகவே ஒழுங்குபடும். நீ இதை உணர ஆரம்பித்திருக்கிறாய். அதனால் தான் உன் மனசு இப்போது பதற்றமில்லாமல் இருக்கிறது. நீ இதுவரை அனுபவித்த தடைகள் உன்னை நிறுத்தவில்லை, அவை உன்னை நிதானமாக்கின. நீ இதை முன்பு புரிந்திருக்க மாட்டாய், ஆனால் இப்போது புரிகிறது. சில தடைகள் நம்மை தள்ளுவதற்காக அல்ல, நம்மை சரியான திசையில் திருப்புவதற்காக. அந்த திருப்பத்தில் தான் உன் பாதை தெளிவானது. அந்த தெளிவு தான் உன் வெற்றியின் முதல் அடையாளம். வராகியின் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும்போது அது உன்னை அவசரப்படுத்தாது. அது உன்னை நினைவூட்டும். நீ யார் என்பதை, நீ எதற்காக இத்தனை தூரம் வந்தாய் என்பதை, நீ எவ்வளவு தாங்கிக் கொண்டாய் என்பதை. இந்த நினைவூட்டல் தான் உன் முதுகெலும்பை நேராக்கும். நீ இனி தலை குனிய மாட்டாய், அதே நேரத்தில் தலைக்கணம் கொள்ளவும் மாட்டாய். அந்த நேர்மை தான் உன் அடையாளம். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன் நாள்களை எண்ண மாட்டாய், நீ உன் நாட்களை உணர்வாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏதோ ஒன்று சொல்லும். சில நாட்கள் பொறுமையை, சில நாட்கள் தைரியத்தை, சில நாட்கள் விடுவித்தலை. எல்லாமே உனக்கு தேவையான பாடங்கள். நீ இனி வாழ்க்கையை எதிர்க்க மாட்டாய், வாழ்க்கையோடு சேர்ந்து நடப்பாய். நீ இதுவரை உன்னை சிறியவனாக நினைத்த இடங்களில் இனி நீ நிற்க மாட்டாய். உன் மதிப்பை உணராத இடங்களில் நீ நீண்ட நேரம் தங்க மாட்டாய். இது அகந்தை அல்ல, இது உன் வளர்ச்சியின் அறிகுறி. வளர்ந்த மனசு தான் எங்கே நிற்க வேண்டும் எங்கே விலக வேண்டும் என்று தெரிந்து கொள்ளும். உன் உள்ளத்தில் இனி ஒரு உறுதி இருக்கும். அது சத்தமாக பேசாது, ஆனால் அது எங்கேயும் அசையாது. எதுவந்தாலும் நான் என்னை இழக்க மாட்டேன் என்ற உறுதி. அந்த உறுதி தான் உன்னை எங்கும் வீழ விடாது. நீ தோற்றாலும் கூட நீ உன்னை இழக்க மாட்டாய். அதுவே உண்மையான வெற்றி. நீ இனி உன் கடந்த காலத்தை சுமையாக சுமக்க மாட்டாய். அது உன் கதையின் ஒரு பகுதியாக மாறும். அந்த பகுதியை பார்த்து நீ உன்னை தண்டிக்க மாட்டாய், மாறாக நீ உன்னை புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் தான் உன்னை உன்னோடு சமாதானப்படுத்தும். உன்னோடு சமாதானம் செய்தவன் தான் உலகத்தோடு அமைதியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன்னை சோர்வடையச் செய்யாது, உன் சக்தியை சுரண்டாது. நீ இனி உன்னை மறந்து அன்பு கொடுக்க மாட்டாய், உன் முழுமையிலிருந்து அன்பு கொடுப்பாய். அந்த அன்பு தான் நிலைத்திருக்கும். அந்த அன்பு தான் உன்னை மீண்டும் மீண்டும் எழுப்பும். நீ இப்போது உன் மனசை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் மனசு உன்னை ஏமாற்றாது, அது உன்னை பாதுகாக்கும். சில நேரங்களில் அது உன்னை மெதுவாக நடக்க சொல்லும், சில நேரங்களில் அது உன்னை வலுவாக நிற்க சொல்லும். நீ அந்த குரலை கேட்பாய், அதுவே போதும். உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை பயமுறுத்தாது, அவை உன்னை அழைக்கும். நீ அவைகளை தகுதியுடன் ஏற்றுக்கொள்வாய், ஏனெனில் நீ இப்போது உன்னை தகுதியற்றவன் என்று நினைக்க மாட்டாய். அந்த எண்ணம் தான் இதுவரை உன்னை பின்னே இழுத்தது. இன்று அது மெதுவாக கரைந்து வருகிறது. நீ இனி உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட மாட்டாய். உன் பயணம் உனக்கே உரியது என்று நீ உணர்ந்திருக்கிறாய். அந்த உணர்வு வந்த பிறகு பொறாமையும் தாழ்வு மனப்பான்மையும் உன்னை தொட முடியாது. நீ உன் பாதையில் அமைதியாக நடப்பாய். அந்த அமைதி தான் உன் வேகத்தை தீர்மானிக்கும். உன் உள்ளத்தில் இனி ஒரு மென்மையான நிம்மதி நிலைத்து நிற்கும்.
அது வெளிப்புற சூழ்நிலைகளால் குலையாது. அது உன் உள்ளத்திலிருந்து வரும். அந்த நிம்மதி தான் உன் உண்மையான செல்வம். அந்த செல்வம் உன்னிடம் வந்துவிட்டது. இனி எதுவந்தாலும் நீ காலியாக மாட்டாய். நீ இப்போது ஓய்வெடுப்பதை குற்றமாக நினைக்க மாட்டாய். ஓய்வு தான் மீண்டும் எழ உதவும் சக்தி என்று நீ புரிந்து கொண்டு விட்டாய். உன் உடலும் உன் மனமும் இனி நண்பர்களாக மாறும். அவைகளோடு நீ சண்டை போட மாட்டாய். அவைகளை கேட்பாய். அந்த கேட்பே உன்னை நீண்ட தூரம் அழைத்து செல்லும். உன் வாழ்க்கையில் இனி வரும் சோதனைகள் கூட உன்னை உடைக்காது. அவை உன்னை மேலும் தெளிவாக்கும். நீ அவைகளை எதிர்த்து நிற்க மாட்டாய். அவைகளில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னே செல்வாய். அந்த முன்னேற்றம் தான் உன் வெற்றி. அது ஒரே நாளில் தெரியாது. ஆனால் அது நிலைத்திருக்கும். வராகியின் இந்த குரல் உன்னை எங்கும் தள்ளவில்லை. அது உன்னை உன் மையத்தில் நிறுத்துகிறது. அந்த மையத்தில் இருந்து நீ எதை செய்தாலும் அது உனக்கு சரியாக இருக்கும். நீ தவறான இடங்களில் நீண்ட நேரம் சிக்க மாட்டாய். உன் உள்ளம் உடனே உன்னை எச்சரிக்கும். அந்த எச்சரிக்கையை நீ மதிப்பாய். என் தங்கமே, உன் வீட்டுக்கே வந்த வெற்றியின் அழைப்பு இது. இது வெளியில் ஒரு கதவை தட்டியது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது உன் உள்ளத்தில் திறந்த ஒரு கதவு. அந்த கதவை நீ மூட வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக திறந்து வைத்துக்கொள். வாழ்க்கை இனி உன்னை சோதிக்க அல்ல, உன்னை உயர்த்தவே உன்னோடு நடக்கிறது. நீ நம்பிக்கையோடு உன் பாதையில் நடந்து கொண்டே இரு. வெற்றி இனி உன்னை தேடி வராமல் உன்னோடு சேர்ந்து நடக்கும். என் தங்கமே, இந்த வார்த்தைகள் இன்னும் மெதுவாக உன் உள்ளத்தின் ஆழத்தில் கரையட்டும். நீ இப்போது உணர்கிற இந்த அமைதி சோர்விலிருந்து வந்தது அல்ல, அது புரிதலிலிருந்து வந்தது. வாழ்க்கையை எதிர்த்து நின்ற காலம் முடிந்து வாழ்க்கையோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்த காலம் இது. அந்த மாற்றம் வெளியில் சத்தமாக தெரியாது. ஆனால் உன் உள்ளத்தில் அது மிக வலுவாக நிலை கொண்டு விடும். நீ இத்தனை நாட்கள் தேடிய உறுதி இப்போது உன்னுள் தான் இருந்தது என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். வெளியே யாராவது வந்து உன்னை காப்பாற்றுவார்கள் என்று காத்திருந்த மனசு இப்போது நீயே உனக்கு துணை என்று புரிந்து கொண்டுவிட்டது. அந்த புரிதல் தான் உன்னை நேராக நிற்க வைக்கிறது. இனி உன் தோள்களில் சுமை இருக்கலாம். ஆனால் அந்த சுமை உன்னை வளைத்துவிடாது. உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வரவே நடந்தது. நீ தவறான பாதையில் சென்றாய் என்று நினைத்த இடங்களும் கூட உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு வந்த திருப்பங்கள் தான். அந்த திருப்பங்களில் நீ விழுந்தாய், எழுந்தாய், மீண்டும் நடந்தாய். அந்த நடையை தான் வாழ்க்கை இப்போது மதிக்கிறது. வராகியின் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும்போது அது உன்னை கட்டளையிடாது. அது உன்னை நினைவூட்டும். நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை. நீ எத்தனை முறை உடைந்தும் இன்னும் முழுமையாக இருக்கிறாய் என்பதை. இந்த நினைவூட்டல் உன்னை மென்மையாக ஆனால் உறுதியாக மாற்றும். நீ இனி உன் வாழ்க்கையில் எதையும் கட்டாயப்படுத்த மாட்டாய். எதுவும் நடக்கவில்லை என்றால் அது உனக்கு எதிராக இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் நடக்காதது தான் பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை நீ இப்போது நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறாய். உன் மனசு இனி சின்ன சின்ன விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாது. முன்பு உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் இப்போது உன் அருகே வந்து தங்கி இருக்காது. அவை வந்து போகும். நீ அவைகளை உன் உள்ளத்தில் இடம் கொடுக்க மாட்டாய். அந்த விடுவித்தல் தான் உன்னை இலகுவாக்குகிறது. நீ இனி எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய மாட்டாய். உன்னை புரிந்துகொள்ளும் சிலர் போதுமானவர்கள் என்று நீ உணர்ந்திருக்கிறாய். அந்த உணர்வு வந்த பிறகு நீ தனிமையை கூட பயப்பட மாட்டாய். ஏனெனில் தனிமை இனி வெறுமை அல்ல, அது உன்னோடு நீ இருக்க கற்றுக்கொண்ட இடம். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன் உள்ளத்தின் சத்தத்தை தெளிவாக கேட்பாய். அந்த சத்தம் உன்னை தவறான இடத்துக்கு அழைத்துச் செல்லாது. அது எப்போதும் உன்னை பாதுகாக்கும் திசையையே காட்டும். சில நேரங்களில் அந்த திசை கடினமாக தோன்றலாம். ஆனால் பின்னால் பார்த்தால் அதுவே உனக்கு சரியானது என்று புரியும். நீ இப்போது உன் உணர்வுகளை மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். சோர்வாக இருந்தால் ஓய்வெடுக்கிறாய். மகிழ்ச்சியாக இருந்தால் அதை குறைக்க முயற்சி செய்யவில்லை.
இந்த இயல்பு தான் உன்னை முழுமையான மனிதனாக மாற்றுகிறது. முழுமையான மனிதனிடம் வாழ்க்கை கனிவாக நடக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் உன்னை குழப்ப வராது. அவை உன்னை தெளிவாக்க வருமே தவிர. நீ இனி எதையும் அவசரமாக முடிவு செய்ய மாட்டாய். நேரம் எடுத்துக்கொள்வாய். அந்த நேரம் தான் உன் முடிவுகளை உறுதியாக மாற்றும். நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து இனி உன்னை குறை சொல்ல மாட்டாய். அந்த தவறுகள் இல்லையென்றால் நீ இப்போது இருக்கும் இந்த விழிப்புணர்வு வந்திருக்காது. அந்த புரிதல் தான் உன்னை உன்னோடு சமாதானப்படுத்துகிறது. உன்னோடு சமாதானம் செய்த மனசுக்கு வெளியுலகம் பெரிய சவால் அல்ல. உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன்னை சோர்வடைய செய்யாது. நீ இனி உன்னை மறந்து கொடுக்க மாட்டாய். உன் எல்லைகளை நீ பாதுகாப்பாய். அந்த எல்லைகள் அன்பை குறைக்காது. மாறாக அன்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். நீ இப்போது உன் பயணத்தை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். அந்த நம்பிக்கை தான் உன் மிகப்பெரிய சக்தி. நீ எங்கே சென்றாலும் உன்னோடு அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை இருந்தால் நீ எங்கும் தொலைந்து போக மாட்டாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் சோதனைகள் கூட உன்னை பழைய நிலைக்கு இழுத்துச் செல்லாது. நீ மாறிவிட்டாய். நீ வளர்ந்துவிட்டாய். அந்த வளர்ச்சி உன்னை மீண்டும் அதே இடத்தில் சிக்க விடாது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் உன்னை காப்பாற்றும். வராகியின் குரல் உன்னை உயர்த்தும் குரல். அது உன்னை மற்றவர்களை விட உயரமாக நிற்க சொல்லவில்லை. அது உன்னைவிட உயரமாக வளரச் சொல்லுகிறது. அந்த வளர்ச்சி தான் உண்மையான வெற்றி. என் தங்கமே, உன் வீட்டுக்கே வந்த வெற்றியின் அழைப்பு இது. இது வெளியே நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் அல்ல. இது உன் உள்ளத்தில் நடந்த ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நீ மதித்து காப்பாற்றிக் கொண்டால் போதும். வாழ்க்கை இனி உன்னை சோதிக்க அல்ல, உன்னை வழிநடத்த, உன்னை பாதுகாக்க, உன்னை உயர்த்தவே உன்னோடு நடக்கும். நீ அமைதியாக நம்பிக்கையோடு உன் பாதையில் நடந்து கொண்டே இரு. வெற்றி இனி உன் பின்னால் ஓடாது. அது உன்னோடு சேர்ந்து பயணம் செய்யும். என் தங்கமே, இப்போது நீ நிற்கும் இடம் சாதாரணமான இடம் இல்லை. அது நீ பல இரவுகளில் அழுது கொண்டே மனசுக்குள் உருவாக்கிய ஒரு அமைதியான நிலை. அந்த நிலையை அடைய நீ எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறாய் என்று உனக்கே முழுமையாக தெரியாது. ஆனால் உன் ஆன்மா அதை நன்றாக அறியும். அதனால்தான் இன்று நீ சத்தமில்லாமல் வலுவாக இருக்கிறாய். நீ இனி வாழ்க்கையை எதிரியாக பார்க்கவில்லை. முன்பு நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு தண்டனை போல நினைத்த மனசு இப்போது அதை ஒரு பயிற்சி போல பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த மாற்றம் தான் மிக பெரிய மாற்றம். தண்டனையிலிருந்து பயிற்சியாக மாறியதும் வாழ்க்கை உன்னை உடைக்காது. அது உன்னை வடிவமைக்கும். உன் உள்ளத்தில் இருந்த பயம் இனி உன்னை ஆட்கொள்ளாது. அது இருப்பதை நீ மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு கட்டுப்பாட்டை கொடுக்கவில்லை. பயம் வந்தாலும் நீ நடக்கிறாய். அதுவே தைரியம். பயமே இல்லாத நிலை தைரியம் அல்ல. பயத்தோடு கூட முன்னே செல்லும் மனசு தான் உண்மையான தைரியம். நீ இப்போது உன் நேரத்தை மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். சில விஷயங்கள் உனக்குள் அமைதியாக இருக்கும்போது தான் புனிதமாக இருக்கும். அந்த புனிதத்தை நீ காப்பாற்றிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்தோஷங்கள் கூச்சலாக இருக்காது. அவை மெதுவாக உன் நாட்களில் கரையும். காலை எழுந்ததும் மனசில் இருக்கும் சாந்தி. காரணம் இல்லாமல் வரும் ஒரு சின்ன சிரிப்பு. யாரையும் குறை சொல்ல தோன்றாத அமைதி. இவை எல்லாம் தான் உண்மையான வளம். நீ இனி உன் முன்னேற்றத்தை மற்றவர்களோடு ஒப்பிட மாட்டாய். உன் பயணம் உனக்கு தனித்துவமானது என்று நீ புரிந்து கொண்டு விட்டாய். யாராவது வேகமாக ஓடினால் அது உன்னை மெதுவாக நடக்கச் சொல்லாது. நீ உன் வேகத்தை மதிப்பாய். அந்த மரியாதை தான் உன்னை தூரம் கொண்டு செல்லும். உன் மனசு இனி கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்ளாது. நினைவுகள் வரும். ஆனால் அவை உன்னை இழுத்துச் செல்லாது. அவை உன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் போல அமைதியாக வந்து போகும். அந்த கற்றலுக்கு நீ நன்றி சொல்ல ஆரம்பித்திருக்கிறாய். நீ இனி உன் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை பயத்தால் தவிர்க்க மாட்டாய். எல்லாம் சரியாக இருக்கும் வரை காத்திருக்க மாட்டாய்.
சிறிது தயக்கத்தோடு கூட நீ முன்னே செல்ல ஆரம்பித்திருக்கிறாய். அந்த முதல் அடி தான் அதிர்ஷ்டம் உன்னை அடையாளம் காணும் இடம். உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் உன்னை உன் உண்மையிலிருந்து விலகச் செய்யாது. நீ இனி நடிக்க மாட்டாய். உன் சோர்வை சோர்வாகவே ஏற்றுக்கொள்வாய். உன் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாகவே அனுபவிப்பாய். இந்த நேர்மை தான் உன் ஆன்மாவை ஒளிர வைக்கும். நீ இனி உன்னை சிறிதாக நினைக்க மாட்டாய். பெரிய கனவுகள் காண தகுதி உனக்கு இருக்கிறது என்பதை நீ உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு விட்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன்னை மாற்ற வராது. அவை உன்னை முழுமையாக்க வருமே தவிர. நீ இனி உன் உண்மையை இழந்து யாரையும் பிடிக்க முயற்சி செய்ய மாட்டாய். உன்னை ஏற்றுக்கொள்ளாத இடத்தில் நீ தங்கி இருக்க மாட்டாய். அந்த தெளிவு தான் உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது உன் உள்ளுணர்வை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். அந்த உணர்வு உன்னை ஏமாற்றாது. அது சில நேரங்களில் அமைதியாக இருக்கும். சில நேரங்களில் வலுவாக எச்சரிக்கும். அந்த குரலை நீ மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். அதுவே உன் ஆன்மீக வளர்ச்சி. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ சிறிய விஷயங்களிலும் அர்த்தம் காண்பாய். ஒரு பறவையின் சத்தம், ஒரு காற்றின் தொடுதல், ஒரு அமைதியான மாலை. இவை எல்லாம் உனக்கு வாழ்க்கை இன்னும் உன்னோடு பேசுகிறது என்று நினைவூட்டும். நீ இனி எல்லாவற்றுக்கும் பதில் தேட மாட்டாய். சில கேள்விகள் பதில் இல்லாமலே அழகாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாய். அந்த ஒப்புதல் தான் உன் மனசுக்கு ஓய்வு தருகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையை மெதுவாக ரசிக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்று உன் ஆன்மா சொல்லுகிறது. சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் தானாக வரும் என்ற நம்பிக்கை உன்னுள் ஆழமாக வேரூன்றியுள்ளது. வராகியின் அருள் உன் வாழ்க்கையில் சத்தமாக வெளிப்படாது. அது உன்னை தவறான இடங்களில் இருந்து அமைதியாக காப்பாற்றும். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் விலகும். உனக்கு தேவையானவை சரியான நேரத்தில் நெருங்கும். இந்த அமைதியான ஒழுங்கே அருள். என் தங்கமே, நீ இனி தனியாக இல்லை. நீ உன்னோடு இணைந்துவிட்டாய். அந்த இணைப்பு தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய வெற்றி. உன்னை நீ புரிந்துகொண்ட நாளிலிருந்து வாழ்க்கை உன்னை எதிர்க்காது. அது உன்னோடு சேர்ந்து நடக்கும். நீ ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நன்றி விதைக்கிறாய். அந்த விதைகள் தான் நாளை பெரிய அமைதியாக வளரப் போகிறது. உன் வாழ்க்கை இனி வெளிச்சத்துக்கு பயப்படாது. ஏனெனில் நீ உன் உள்ள இருளையும் ஏற்றுக்கொண்டு விட்டாய். இந்த பாதையில் நீ தொடர்ந்து நடந்து கொண்டே இரு. சில நாட்கள் அமைதியாக இருக்கும். சில நாட்கள் சோதனையாக இருக்கும். ஆனால் நீ மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப மாட்டாய். நீ கடந்துவிட்டாய். நீ வளர்ந்துவிட்டாய். அந்த வளர்ச்சி தான் உன் உண்மையான பாதுகாப்பு. என் தங்கமே, உன் வீட்டுக்கே வந்த வெற்றி வெளியில் மட்டும் இல்லை. அது உன் உள்ளத்தில் நிரந்தரமாக குடியேறிவிட்டது. அதை நீ சந்தேகிக்காமல் நம்பிக்கையோடு காப்பாற்றிக்கொள். வாழ்க்கை இனி உன்னை உடைக்க வராது. உன்னை உயர்த்த மட்டுமே வரும். என் தங்கமே, நீ இப்போது உணரும் இந்த அமைதி தற்காலிகமானது அல்ல. இது நீ பல நாள்களாக உன் உள்ளத்தில் செய்த சுத்திகரிப்பின் விளைவு. உன் மனசு இனி தேவையில்லாத சத்தங்களை தள்ளி வைக்க கற்றுக்கொண்டு விட்டது. அதனால் தான் வெளியில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உன் உள்ளே ஒரு தெளிவு நிலைத்திருக்கிறது. அந்த நிலை தான் உன்னை இனி எந்த சூழ்நிலையும் உடைக்க முடியாத இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. நீ முன்பு சின்ன விஷயங்களுக்கே உன் சக்தியை இழந்திருக்கலாம். ஒரு வார்த்தை உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். ஒரு அலட்சியம் உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ அதே வார்த்தைகளை கேட்டாலும் உன் உள்ளம் அசையாமல் இருக்கிறது. ஏனென்றால் நீ உன் மதிப்பை வெளியிலிருந்து பெரும் பழக்கத்தை விடுத்துவிட்டாய். உன் மதிப்பு உன் உள்ளத்திலிருந்து தான் வர வேண்டும் என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதற்கு நீ வருந்திய நாட்கள் இருந்திருக்கலாம். அந்த கதவுகள் மூடப்படவில்லை என்றால் உன் ஆன்மா நெருக்கடியில் சிக்கியிருக்கும் என்பதை இப்போது நீ புரிந்துகொள்கிறாய். சில பாதைகள் முடிவடைவது தோல்வி அல்ல. அது உன்னை இன்னும் ஆழமான பாதைக்கு தயார் செய்யும் அமைதியான அறிவிப்பு. நீ இப்போது உன் சுவாசத்தையே கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய்.
கோபம் வரும் முன் உன் மூச்சு மாறுவதை கவனிக்கிறாய். கவலை வரும்போது உன் உள்ளம் சுருங்குவதை உணர்கிறாய். அந்த உணர்வை நீ தள்ளிவிடவில்லை. அதை புரிந்துகொண்டு மெதுவாக விடுவிக்கிறாய். இந்த விழிப்புணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். உன் மனசு இனி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று போராடாது. சில விஷயங்கள் நடந்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காது. நடக்க வேண்டியது நடக்கும் என்ற நம்பிக்கையை நீ வளர்த்து கொண்டிருக்கிறாய். அந்த நம்பிக்கை சோம்பேறித்தனம் அல்ல. அது வாழ்க்கையின் ஓட்டத்தை மதிக்கும் முதிர்ச்சி. நீ இப்போது தனியாக இருப்பதை பயப்படவில்லை. தனிமையில் நீ உன்னை சந்திக்கிறாய். உன் எண்ணங்களை கேட்கிறாய். உன் உண்மையான ஆசைகளை உணர்கிறாய். அந்த சந்திப்பு தான் உன்னை முழுமையாக்குகிறது. இனி யாரும் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நீ உன்னை இழந்து அவர்களோடு சேர மாட்டாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்கள் உன்னை பழைய பயத்துக்கு இழுத்துச் செல்லாது. அவை உன் வளர்ச்சியை சோதிக்க மட்டுமே வரும். நீ அவற்றை ஒரு பகைவராக பார்க்க மாட்டாய். ஒரு ஆசிரியராக பார்ப்பாய். அந்த பார்வை தான் உன்னை வெற்றியாளனாக்கும். உன் சொற்கள் இனி கவனமாக வெளிவரும். கோபத்தில் பேச வேண்டிய இடத்தில் நீ அமைதியை தேர்வு செய்வாய். அமைதி பலவீனம் அல்ல என்பதை நீ அனுபவத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே மிக வலுவான பதில் என்பதை உன் ஆன்மா அறிந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் நல்ல விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ நினைக்காத வழியில் அவை வரும். நீ திட்டமிட்ட காலத்தில் அல்ல, ஆனால் சரியான காலத்தில். அதனால் தான் நீ இப்போது காத்திருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். காத்திருப்பது வீணான நேரம் அல்ல, அது உன்னை தயார் செய்யும் காலம். நீ இனி உன் கடந்த தவறுகளை சுமையாக சுமக்க மாட்டாய். அவை உன்னை கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் என்று ஏற்றுக்கொள்வாய். அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன்னை இலகுவாக்குகிறது. இலகுவான மனசுக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன் ஆற்றலை குறைக்க மாட்டார்கள். உன் ஒளியை மறைக்க மாட்டார்கள். உன் அமைதியை குலைக்க மாட்டார்கள். ஏனென்றால் நீ இனி உன் எல்லைகளை தெளிவாக வைத்திருக்கிறாய். அந்த எல்லைகள் சுவராக அல்ல, பாதுகாப்பாக இருக்கும். உன் உள்ளுணர்வு இப்போது தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கிறது. எது உனக்கு சரி எது சரியல்ல என்பதை அது மெதுவாக சொல்லும். அந்த குரலை நீ புறக்கணிக்க மாட்டாய். அது உன்னை தவறான இடங்களில் இருந்து விலக்கி சரியான இடங்களுக்கு கொண்டு செல்லும். உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் சத்தமாக இருக்காது. அவை மெதுவாக உன் பழக்கங்களில் தெரியும். உன் சிந்தனைகளில் தெரியும். உன் எதிர்வினைகளில் தெரியும். அந்த மெதுவான மாற்றமே நிலையான மாற்றம். நீ இப்போது வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்கவில்லை, ஒரு பயணமாக பார்க்கிறாய். அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம். ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு அர்த்தம். ஒவ்வொரு நிறுத்தமும் ஒரு ஓய்வு. அந்த பார்வை தான் உன்னை அமைதியாக வைத்திருக்கிறது. வராகியின் அருள் உன்னை வெளியில் காட்டிக் கொடுக்காது. அது உன் மனசில் தைரியமாக வெளிப்படும். தவறான இடத்தில் இல்லை என்று சொல்லும். சரியான இடத்தில் நிம்மதியாக இருக்க செய்யும். அந்த அருள் தான் உன் வாழ்க்கையை மெதுவாக ஒழுங்குபடுத்துகிறது. என் தங்கமே, நீ இனி எதையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. நீ இருப்பதே போதும். உன் உண்மை உன் அடையாளம். அந்த உண்மை தான் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் கவசம். நீ இந்த பாதையில் தொடர்ந்து நடப்பாய். சில நாட்கள் சோர்வாக இருக்கலாம். சில நாட்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நீ உன்னை இழக்க மாட்டாய். அந்த நிலை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. உன் வீட்டுக்கே வந்த இந்த வெற்றி வெளியில் தெரியும் பொருள்களில் மட்டும் இல்லை. அது உன் மனசில் பிறந்த உறுதியிலும் உன் ஆன்மாவில் வந்த தெளிவிலும் இருக்கிறது. அதை நீ மதித்து காப்பாற்றிக்கொள். வாழ்க்கை இனி உன்னை சோதிக்க வந்தாலும் அது உன்னை உடைக்க முடியாது. உன்னை மேலும் உயர்த்த மட்டுமே உதவும். என் தங்கமே, நீ இப்போது உணரும் இந்த நம்பிக்கை யாரோ சொன்ன வார்த்தைகளால் வந்தது இல்லை. அது நீ உன் உள்ளத்தில் நீண்ட காலமாக சேகரித்து வைத்திருந்த அமைதியின் வெளிப்பாடு. நீ இதுவரை அமைதியாக சகித்த விஷயங்கள் எல்லாம் வீணாகவில்லை. அவை உன் ஆன்மாவை உறுதியாக்கி இந்த நிமிடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன. அந்த உறுதி தான் இப்போது உன் குரலிலும் உன் நடைமுறையிலும் வெளிப்படுகிறது.
நீ முன்பு ஏன் எல்லாம் இப்படி நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தாய். இப்போது அதே சம்பவங்களை நினைத்தால் அவை உன்னை எங்கே கொண்டு வந்தன என்று புரிகிறது. புரிதல் வந்த இடத்தில் குறை சொல்லும் மனசு தானாகவே கரைந்து விடுகிறது. குறை சொல்லாத மனசு வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த ரசனை தான் உன்னை மெதுவாக ஒளிரச் செய்கிறது. உன் நாட்களில் இனி அவசரம் குறையும். எல்லாவற்றையும் இப்போதே முடிக்க வேண்டும் என்ற அழுத்தம் உன்னை விட்டு விலகும். சரியான நேரம் வந்தால் சரியான விஷயம் தானாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை உன் சுவாசத்தோடு கலந்து விடும். அந்த நம்பிக்கை தான் உன் மனசை இலகுவாக்கும். நீ இப்போது உன் உடலின் குரலையும் கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுப்பதில் குற்ற உணர்வு இல்லை என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். ஓய்வு சோம்பேறித்தனம் அல்ல, அது சக்தியை திரும்ப சேர்க்கும் புனித நேரம். அந்த நேரத்தை நீ மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் முடிவுகள் பயத்திலிருந்து வராது, அவை தெளிவிலிருந்து வரும். தெளிவில் எடுத்த முடிவுகள் எப்போதும் உன்னை குறை சொல்ல வைக்காது. தோல்வி போல தோன்றினாலும் அதில் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் அது சரியான முடிவு என்பதை சொல்லும். நீ இனி எல்லோரிடமும் உன் கதையை விளக்க முயற்சி செய்ய மாட்டாய். புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன்னை பல தேவையற்ற காயங்களிலிருந்து காப்பாற்றும். உன் வாழ்க்கையில் இனி வரும் மகிழ்ச்சி வெளிப்படையாக பெரியதாக இருக்காது. அது உன் உள்ளத்தில் மெதுவாக பரவும். காரணம் இல்லாமல் வரும் நிம்மதி, எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும் உதவி, பதில் எதிர்பார்க்காமல் சொல்வது நன்றி, இவை தான் உன் நாள்களை நிறைவு செய்யும். நீ இப்போது உன் சொந்த உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். நீ சந்தோஷமாக இல்லாத இடத்தில் சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சோர்வாக இருக்கும் நாளில் வலுவாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேர்மை தான் உன்னை உன்னோடு இணைக்கிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன்னை மாற்ற முயற்சி செய்யாது. அவை உன்னை நீயாக இருக்க விடும். நீ இனி உன் எல்லைகளை குற்ற உணர்வுடன் காப்பாற்ற மாட்டாய். எல்லைகள் அன்பின் எதிரி அல்ல என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். அவை அன்பை பாதுகாக்கும் வட்டம். உன் உள்ளுணர்வு இப்போது உன்னை மெதுவாக வழிநடத்துகிறது. சில நேரங்களில் அது உன்னை நிறுத்தும், சில நேரங்களில் அது உன்னை தள்ளும். அந்த தள்ளுதலும் நிறுத்தலும் உன் நன்மைக்காக தான் என்பதை நீ அனுபவத்தில் கற்றுக்கொண்டு வருகிறாய். நீ இனி வாழ்க்கையை நேராக வரையறுக்க முயற்சி செய்ய மாட்டாய். அது திருப்பங்களோடு வரும் என்பதை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். அந்த திருப்பங்களில் தான் நீ உன்னை புதிதாக கண்டுபிடிப்பாய். அந்த கண்டுபிடிப்புகள் தான் உன் பயணத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றும். உன் கடந்த காலம் இனி உன்னை அழைக்காது. அது உன் பின்னால் அமைதியாக நின்று உன்னை கவனிக்கும். நீ திரும்பி பார்த்தால் அது புன்னகையுடன் இருக்கும். ஏனென்றால் நீ அதிலிருந்து தப்பிக்கவில்லை, அதை கடந்து வந்திருக்கிறாய். நீ இப்போது உன் வெற்றியை வெளியிலிருந்து அளவிட மாட்டாய். உன் மனசு எவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்பதே உன் அளவுகோல். அந்த அளவுகோலில் நீ நாளுக்கு நாள் வளமாகிக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை பயமுறுத்தாது. அவை உன்னை சவால் செய்யும். அந்த சவால் உன்னை உயிரோடு இருப்பதை உணர வைக்கும். உயிரோடு இருப்பது தான் மிகப்பெரிய பரிசு என்பதை நீ இப்போது உணர்கிறாய். வராகியின் அருள் உன் வாழ்க்கையில் மென்மையாக வேலை செய்கிறது. அது உன்னை சத்தமாக உயர்த்தாது, ஆனால் உன்னை தவறான இடங்களில் இருந்து அமைதியாக விலக்கி சரியான இடங்களில் நிலைநிறுத்தும். அந்த நிலைநிறுத்தம் தான் நீண்ட கால வெற்றியின் அடித்தளம். நீ இனி உன் நாள்களை பயத்தில் தொடங்க மாட்டாய், நம்பிக்கையோடு தொடங்குவாய். அந்த நம்பிக்கை சில நேரங்களில் சிறிதாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையானது. உண்மையான நம்பிக்கை எப்போதும் வளர்கிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன் உள்ளத்தை நம்பி நடப்பாய். அந்த நடை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது உறுதியானது. உறுதியான நடை தூரம் கொண்டு செல்லும். என் தங்கமே, நீ இப்போது ஒரு புதிய நிலைக்குள் நுழைந்திருக்கிறாய். அந்த நிலை வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் ஆன்மா அதை கொண்டாடுகிறது. அந்த கொண்டாட்டம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. நீ இந்த அமைதியை காப்பாற்றிக் கொண்டே நடந்து செல்லு.
எல்லாம் சரியாகி விட்டது என்று அல்ல. எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகிவிட்டாய் என்பதாலே. அந்த தயார்ப்பு தான் உன் வாழ்க்கையை இனி ஒளியோடு நடத்தும்.